அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவெம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்திப் பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மணப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர்வாள் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்து மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின்னருள் செய்வாய் இருநிலத்தவரின் புறத் திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளல் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்த மந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக பெருவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியால் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வளர்ப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலனுமோ மாணிக்கமணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். வள்ளல் பெருமான் அருளிய 6ஆம் திருமுறையிலிருந்து சுத்த சிவநிலை என்ற ஒரு அதிகாரத்தின் கீழே உள்ள பாடல்களுக்கு நாம் விளக்கம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு 1490 என்ற பாடலுக்கும் விளக்கம் காண்போம். இந்த பாடல்ல பாலும் கொடுத்தான், பதி திறக்கும் ஓர் திறவு கோலும் கொடுத்தான், குணம் கொடுத்தான், தாளும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான், நிலையும் கொடுத்தான் நிறைந்து. இப்ப இந்த உலகத்துல சில பொருள்கள் எல்லாம் நாமா பெற்றுக்கொள்ளலாம், சில பொருள்களை நாமா வாங்கி கொள்ளலாம், அல்லது பெற்றோர்கள் மூலமாக சில விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம், நண்பர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு சில பொருள்கள் இந்த நம்மளது நம்பனாலையும் பெற முடியாது, சுற்றத்தார் யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்டு கொடுக்க முடியாத சில விஷயங்கள்லாம் உண்டு. அதைத்தான் பெருமான் இங்கே சொல்லுகின்றார். இந்த உலகில் வாழ்வதற்குரிய ஒரு சில பொருள்களை மனிதர்கள் கொடுக்க முடியும், சிலருக்கு சில விஷயங்களை அரசாங்கமே கொடுக்க முடியும். ஆனால் எல்லாமே கொடுத்துட முடியாது. அந்த வகையில தான் இங்கே வள்ளல் பெருமான் இறைவன்கிட்டிருந்து பெற்றதை இங்கு நமக்கு குறிப்பிடுகின்றார். பிறப்பை ஒழிக்க வேண்டும் என்றால் இறைவன்கிட்டிருந்து நாம் பெற வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு.
அறிவு வந்து இறைவன்கிட்ட இருந்து பெறணும். பௌத்தீக அறிவு நம்ம பூலோகத்துல எது வேணுமானாலும் படிச்சுக் கொள்ளலாம். ஆனா ஞான அறிவு என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஞானங்கள் தான் அவன் கொடுத்தா தான் அது நமக்கு தெரியும். சித்தர்கள் மூலமாக நமக்கு நிறைய ஞானங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுடைய நூல்களை படித்தால் நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். கொள்முதல் செய்யலாம். வாங்கிக் கொள்ளலாம். சித்தர்கள் இறைவன்கிட்ட இருந்து கிடைத்தது அவங்களுக்கு. நம்ப அதை படித்து தெரிந்து கொள்ளலாம். அதுபோல அறிவு மட்டும் இல்ல. வான்வெளியில் இருக்கின்ற அமுதம் கூட இறைவன் கொடுத்தா தான் அத நம்ம உண்ண முடியும். இல்லன்னா உண்ண முடியாது. அதுபோல சக்தி, பவர்ன்னு சொல்றோம் இல்லையா? ஆற்றல். அதை இறைவன் நமக்கு கொடுத்தால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இறைவன் குடுக்கலன்னா அது நமக்கு கிடைக்காது. அதுபோல சில அனுபவங்கள், ஆனந்தம், பேரின்பம் இதெல்லாம் வந்து மனிதர்கள் கொடுக்க முடியாது. மனிதர்கள் மூலியமாக பெறக்கூடியதெல்லாம் சிற்றின்பங்களாக தான் இருக்கும். ஆனால் இறைவன் மூலியமாக கிடைக்கிறது தான் அது பெரிய இன்பத்தை வந்து குடுக்கும். இதெல்லாம் வந்து இறைவனால் கொடுக்கப்படுகின்றது. அது மாதிரி தான் அந்த முத்தி, மோட்சம் என்று சொல்வதெல்லாம் இறைவனால் பெறக்கூடிய ஒன்று. அது மனிதனுக்கு தர முடியாது. இப்ப இதுலேருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துரணும். ஒரு சில விஷயம் மனிதர்கள் மூலமாக பெறலாம், அல்லது நமது உழைப்பு மூலமாக பெறலாம், அல்லது காசு கொண்டு சில பொருள்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எதைக் கொண்டும் நம்ப பெற முடியாதது என்பது, அது வந்து வள்ளலார் கிடைத்ததை இங்கே நமக்கு வந்து குறிப்பிடுகின்றார். "பாலும் கொடுத்தான்" அப்படின்னு சொல்றாரு. இங்க பால் என்பது எதை குறிக்கும் என்றால், அமுதத்தை அது வந்து குறிக்கும். ஏன்னா, அமுதம் உண்டு தான் உய்யணும். அதுக்கு வந்து பால் என்று அவர் வந்து குடுப்பாரு. அமுதம் என்று சில இடத்துல குடுப்பாரு. அ இன்னும் சில பேர்கள்லாம் அதுக்கு அமுதத்துக்கு வந்து பயன்படுத்தியிருப்பார். அதனால இங்க வந்து பால் என்பதை நம்ம சாதாரணமாக பால்ன்னு எடுத்துக்கக்கூடாது. நம்ம குடிக்கிற பாலோ, மாட்டுப்பாலோ, ஆட்டுப்பாலோ அப்படி எடுத்துக்கொள்ளக் கூடாது. இங்க பால் என்பது அமுதம் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளும். ஏன்னா, அது உண்டு தான் அந்த உள்ஒளி உடம்பு வந்து வளரணும். அது வளரும்போது தான் அறிவும் சேர்ந்து வளரும். அதனால இங்க வந்து பாலும் கொடுத்தான் அப்படின்னு சொல்றாரு. யாரையெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆட்கொண்டு விடுகின்றாரோ, நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் இந்த அமுதத்தை கண்டிப்பாக இறைவன் ஊட்டியே வளர்ப்பார். அதுதான் இங்கே வந்து இறைவனுக்கு வள்ளல் பெருமான் மூலம் கிடைத்தது வந்து பால் என்று சொல்லக்கூடிய அமுதம். அடுத்து பதி திறக்கும் பதி பதி என்றால் இறைவனுடைய உலகம். அந்த இறைவனுடைய உலகம் வந்து 7 திரைகள் போட்டு மூடப்பட்டிருக்குது. மறைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் ஞான சபையில வந்து 7 திரை நீக்கி காட்டுவாங்க. "பறை தூக்கிக் காட்டிய காலே ஆதி பறை இவர்க்கு அப்பாலே திரை தூக்கிக் காட்டுதல் பாரு திருச்சிற்றம்பல திருநட ஜோதி" என்ற அந்த பாடல்ல "திரை தூக்கிக் காட்டுதல் பாரீர்" அப்படின்னு ஒரு வரி இருக்கும். ஆக இறைவனுடைய உலகம் அது வந்து மறைக்கப்பட்டிருக்குது. ஈவன் அந்த பராபரை நிலையில இருக்கிறவங்க கூட அந்த அருட்பெருஞ்சோதி உலகத்தை வந்து திறக்க முடியாது. திறந்து அதுக்குள்ள போக முடியாது. அவங்களே முடியாதுனாக்கா, அப்ப மதத் தலைவர்கள் எல்லாம் போக முடியுமான்னு பாருங்க. மதத் தலைவர்கள் போக முடியலன்னாக்க, மும்மூர்த்திகள் போக முடியுமான்னு பாருங்க. மும்மூர்த்திகளும் போக முடியாதுன்னாக்க, நம்ப வந்து பூலோகத்தில் உள்ளவங்க யாராவது போக முடியுமான்னு பாருங்க. அப்ப தெய்வ நிலையில உள்ளவங்க, ஒளிநிலை பெற்றவர்கள், 6 அந்தத்தில் உள்ளவங்களுக்கு கூட இந்த உலகத்தை வந்து திறந்து போக முடியுமா? அப்படின்னாக்கா, அவங்களுக்கும் போக முடியாது. ஏன்னா, அந்த உலகத்தை திறப்பதற்கு ஒரு திறவுகோல் தெரியணும். எது திறவுகோலாக இருக்குது அப்படின்னு தெரியணும். கோல்னா சாவி.
அதான் பதி திறக்கும் ஒரு திறவுகோலும் கொடுத்தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த திறவுகோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அதுதான் அருள் என்ற ஒரு சாவி. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுபோல அந்த திறவுகோல் சொல்லக்கூடிய அந்த அருளை பெறுவதற்கு, வள்ளலார்க்கு முன்பு உள்ளவர்கள் பெற்ற திறவுகோல் வேறு, பெற்ற அருளியல் வேறு. ஆனா வள்ளலார் காலத்துல அவருக்கு கிடைத்த திறவுகோல் அருளியல் வேறு. அதனால்தான் ஜீவகாருண்யத்தினால் தான் இந்த திறவுகோல் நமக்கு கிடைக்கும் என்று வள்ளல் பெருமாள் தெளிவுபட நமக்கு சொல்லிட்டார். நீ வேற முயற்சிகள்லாம் பண்ணி அருளை பெற முயற்சிக்காத. ஜீவகாருண்யமும் அன்பும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பால் அன்பு கொள்வதும், உயிர்கள் பால் இரக்கம் கொள்வதே அந்த திறவுகோலை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும்ன்றார். அது மற்ற ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல சொல்லும்போது கூட, இதற்கு முன்பு போனவர்கள் எல்லோரும் இந்த உலகத்துல மீண்டும் பிறந்து, இந்த திறவுகோலை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம். சன்மார்க்கத்துக்குரிய அருளை சம்பாதித்துக் கொள்ளாவிடில், அவர்கள் நித்திய வாழ்வை பெற முடியாதுன்றது. அப்படி ஒரு கருத்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப பராபரையில உள்ளவங்க கூட திருப்பி இந்த திறவுகோல் சம்பாதிக்கிறதுக்கு இந்த பூமிக்கு திரும்புவாங்க அப்படின்னாக்க, நாம் இப்ப இங்க இருந்துகிட்டு என்ன பண்ணணும்ன்றது நம்ம யோசிக்கணும். எது செய்தால் நமக்கு லாபம் என்பது நமக்கு புத்தி இருக்கு இல்லையா? இறைவன் புத்தி கொடுத்திருக்கிறான் இல்லையா? புத்திய கொண்டு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். வேற வேற அருளை பெறுவதற்கு வேற வேற நாமங்களை எல்லாம் சொல்லி காலத்தை நம்ம விரயம் பண்ணக்கூடாது. பிறப்பை ஒழிக்க விருப்பவங்க உள்ளவங்களுக்கு நான் இதை சொல்றேன். இதுக்கு எடக்கு முடக்கா பேசுறவங்க எதையாவது பெற்றுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. பிறப்பை ஒழிக்கணும் பாணி விரும்புறவங்க, வள்ளலார் வழியில வருகின்றவர்கள், வள்ளலாரை நம்புகின்றவர்கள், மரணமில்லா பெருவாழ்வு ஒன்று உண்டு என்று சிந்தை கொண்டவர்களுக்கு இந்த திறவுகோல் தெரியணும். சன்மார்க்கத்து உலகத்தை அடைவதற்கு உரிய திறவுகோல் எது? என்ன பண்ணணும்? என்ன உணர்வை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும்? அப்படின்றது நமக்கு தெரிந்திருக்கும். அதைத்தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல அத சொல்லுவார். அருளை பெறுவது முதல்லயே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பெறுவது எப்படி? அப்படின்றதெல்லாம் நமக்கு குறிப்பிட்டிருப்பார். அதத்தான் இங்க சொல்றாரு. பதி திறக்கும்னாரு. சாதாரணமா அத திறக்க முடியாது அந்த உலகத்தை. எந்த ஒரு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருந்தாலும் கூட, அந்த உலகத்தை திறந்து பார்க்க முடியாது. இந்த உலகத்துல இங்கேருந்து பூமியிலேருந்து 3க்கு போயிட்டாங்க. நிலாவுலலாம் போய் கால் வச்சுட்டாங்க. இப்ப மார்ஸுக்கெல்லாம் போய்க்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்துல எந்த சூரியன்லயே போய் கால வச்சாலும் சரி. ஆனா இத திறக்கிறதுக்கு ஒரு திறன் இருக்குமா? சயின்ஸ் மூலியமா இத திறக்க முடியுமா? அப்படின்னா, விஞ்ஞானத்தினால இத திறக்க முடியாது. விஞ்ஞானத்தினால் இந்த உலகத்துக்குள்ளலாம் போக முடியாது. இதுக்கு ஒரு சூட்சமம்லாம் தெரியணும். அதத்தான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, "நீ அருளை பெற முயற்சி பண்ணுன்றாரு." அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லைன்னுவாங்க. அப்ப அந்த சமரச சன்மார்க்க உலகம் இல்லையா? அருட்பெருஞ்சோதி உலகம். தனி உலகம் இல்லையா? ரிசர்வ் செய்யப்பட்ட ஒரு உலகம். யாருக்குன்னா, யாரெல்லாம் உயிர்க்கருணையை வளர்த்துக் கொள்கின்றார்களோ, அருட்பெருஞ்சோதியை நம்புகின்றார்களோ, அருட்பெருஞ்சோதியை பாடுகின்றார்களோ, அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்லுகின்றார்களோ, ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்றார்களோ, உணவு ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்றார்களோ, ஜாதி மதம் பார்க்காம இருக்கின்றார்களோ, இது போன்றவங்களுக்கு தான் இந்த சாவி கிடைக்கும். சாவியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் இங்க சொன்னாரு, "பதி திறக்கும் ஒரு திறவுகோலும் கொடுத்தான்." நம்ப இத வாங்கணும். இந்த பூமியில என்னென்னமோ வாங்குறோம். ஒரு வீட்ல நம்ம வீடு வாங்குறோம். வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் வாங்குறோம். கார் வாங்குறோம். இல்லைங்களா? ஐஸ் பெட்டி வாங்குறோம். ஃப்ரிட்ஜ் வாங்குறோம். துணி துவைக்கிறதுக்கு இயந்திரம்லாம் வாங்குறோம். நகை வாங்குறோம். நட்டு வாங்குறோம். என்னென்னமோ வாங்குறோம் இல்லையா எல்லாம்? பொன் பொருள்களை எல்லாம் வாங்குறோம். ஆனால் இந்த அருளை நாம் இறைவனுகிட்ட இருந்து வாங்குகின்றோமா?
வாங்கணும். எப்படி வாங்குறது? டெக்னிக் தெரியணும் வாங்குறதுக்கு. மற்ற உயிர்களுடைய நாம் நேசித்தால், மற்ற உயிர்களுக்காக நாம் பிரார்த்தித்தால், மற்ற உயிர்களுக்கு நாம் கருணை காட்டினால், இந்த கோல் நமக்கு கிடைக்கும். இப்படிதான் வாங்கணும். ஒன்றை கொடுத்து ஒன்று வாங்கணும். ஜீவகாருண்யத்தை கொண்டு நாம் அருளை சம்பாதித்துக் கொள்ளணும். அதனாலதான் வள்ளலார் சொன்னாரு, ஜீவகாருண்யத்தினுடைய லாபம் என்னான்னு கேட்டா, அன்பும் அறிவும் சொன்னார். 12 அறிவு நமக்குள்ள இயங்கும். இந்த 12வது அறிவு இயங்குனாதான் 6ஆம் திருமுறையை முழுக்க முழுக்க விளங்கும். கடவுளுடைய விளையாட்டெல்லாம் நமக்கு விளங்கும். வேற அறிவு நிலைகளிலிருந்து நம்ம அதை புரிந்து கொள்ள முடியாது. அதான் இங்க பதி திறக்கும் ஒரு திறவுகோலும் கொடுத்தான். வள்ளலாருக்கு கிடைச்சது. வாங்கிட்டாரு. அதனால அவர் அந்த உலகத்துக்குரிய ஆளாக ஆனாரு. அது மட்டும் இல்ல. குணம் கொடுத்தான் சொல்றாரு பாருங்க. குணம். இந்த குணத்தை நாம் வளர்த்துக் கொள்வதுதான் உண்மையிலே சன்மார்க்க வழிபாடு. என்ன குணம்? இரக்க குணம். இரக்கம் இருக்கணும். உயிர்கள் பால் நமக்கு இரக்கம் இருக்கணும். இறைவன் பால் நமக்கு அன்பு இருக்கணும். அந்த குணம் கூட பாருங்க கொடுத்தான் தான் சொல்றாரு. அது இயற்கையா வந்ததில்லை. இறைவன் கொடுத்தது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் நெஞ்சமேன்னு சொல்லக்கூடிய குணத்தை அவ்வளோ பெரிய ஒரு கருணையான ஒரு தன்மையை இறைவன் கொடுத்தான். அதனால அவருக்கு காரியப்பட்டது. என்ன சொல்லப்போனா, இந்த உலகத்துக்கு அவர் வரும்போதே அந்த இறைவன் அந்த குணத்தை அவருக்குள்ள உயிர்ல வச்சு தச்சிட்டான்னு கூட சொல்லலாம். சேர்த்து தான் அனுப்பி விட்டுருக்கான். அதனாலதான் வள்ளலாருக்கு இளமையிலேயே அந்த கருணை குணம் இருந்தது. மற்ற உயிர்களுடைய பசியை பார்த்தாலே இவர் ரொம்ப இரக்கம் படுவார். இறைவன்ட்ட ரொம்ப பிரார்த்தனை செய்வார். உயிர் கொல்லாமையெல்லாம் இவர் கடைப்பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த குணம் தான். அப்ப சன்மார்க்கம் என்பது அது ஒரு குணப்பயிற்சின்னு சொல்லலாம். குணத்தை பயிற்சி செய்யறது. மூச்ச பயிற்சி செய்யறதில்ல. மூச்ச புடிச்சுக்கிட்டு, அடக்கிக்கிட்டு, ஊதிக்கிட்டு, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு மாத்தி, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு மாத்திட்டு இப்படியெல்லாம் பண்றது இல்ல. விடுங்க. அது பாட்டுக்கு நார்மலா ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவே 70, 80 வயசு வரைக்கும் வாழ்றோம் இல்லையா? ஆக்ஸிஜன் தேவைதான், இல்லன்னு சொல்லல. ஆனா கடவுளை அடையறதுக்குன்னு இந்த பயிற்சிலாம் தேவையானா தேவையில்ல. ஆனால் குணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப சன்மார்க்கம் என்பது குணப்பயிற்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரக்கம் காட்ட வேண்டும். உயிர்கள் பால் இரக்கம் காட்டணும். இரக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதான் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன, அங்கே விளங்கிய அருட்பெரும் ஜோதி யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமேன்னு சொன்னார். இது இந்த 2 அகவல்ல சொன்ன இந்த 2 வரியே ஆழ்ந்து சிந்தனைக்கு உட்பட்டது. இங்கே கரெக்ட்டா சொல்றாரு. குணம் கொடுத்தான்றாரு. அப்ப எல்லாருக்கும் இறைவன் இந்த குணத்தை கொடுத்தால் எல்லாரும் ஜீவகாருண்யம் செய்யறதுக்கு ரொம்ப லகுவாயிடும். ஈஸியாயிடும். ஆனா அவன் அப்படி குடுக்கறதில்ல. அவன் என்ன சொல்றான்? முதல்ல நீ பழகுன்றான். நீ முதல்ல சிறு கருணை கொண்டு பெருங்கருணையை நீ பெற்றுக்கொள்ளு. உயிர்கள் பால் நீ கருணை காட்டி பூஜையாக எடுத்துக்கொள் இத. அதனாலதான் ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு திறவுகோல்னாரு. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுவதை நோக்கத்தக்கது. சிந்திக்கத்தக்கது. வேற யாரும் சொல்லலையே இந்த மாரி. வள்ளலார் ஒருத்தர் தானே சொல்றாரு. ஏன்னா இந்த அருளை பெறுவதற்கு, நித்திய வாழ்வுக்குரிய அருளை பெறுவதற்கு இதை தவிர்த்து வேறு மார்க்கத்தை வள்ளல் பெருமான் குறிப்பிடல. குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு இந்த இடத்துல. ஜீவகாருண்யம் இல்லைன்னா இந்த கடவுள் அருளை பெற முடியாதுன்றார். தயவு இல்லைன்னா சத்தியமாய் முத்தி அடையார். அது ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? வள்ளலாருடைய பாட்டு புத்தகத்துல இல்ல. அதை மறைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதாவது கங்கையிலே காவிரியில் 100 முறை முழுகி கணக்கற்ற திருக்கோயில் கால் தேய சுற்றி வெண்கொடிய பல நோன்பு ஏற்றுடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமில்லா வேதியற்கை பணமள்ளி தந்து பசுவதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்கள் உயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும் தயவில்லார் சத்தியமாய் முத்தி அடையார் சொன்னார். இது ஒரு பாடல், வள்ளலாருடைய பாடல்.
இது ரொம்ப பாதிக்கும் சொல்லி இந்த பாடல எடுத்துட்டாங்க. பதிச்சா இது ரொம்ப சிக்கலாயிரும். பல பேருடைய பொழப்பு நாறி போயிடும்னு சொல்லிட்டு, இந்த பாடல் வந்து மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த இடத்துல தயவில்லார் சத்தியமாய் முத்தி அடையார்ன்னு சொல்றாரு. தயவு. தயவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு குணம் வந்து இருக்கணும். அந்த குணத்தை இறைவன் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்றாரு. பிறப்பிலேயே கொடுத்துட்டாரு. இப்ப நம்பலாம் பழகி தான் அத பெறணும். நம்மகிட்ட சிறு கருணை இருக்குது. நம்மளும் உயிர்கள் பால் கருணை காட்டணும். இப்போ உயிர்கள் பால் கருணை காட்டினா கண்டிப்பா நீங்க வந்து மாமிசம்லாம் சாப்பிட முடியாது. ஒரு மாமிசத்த நீங்க சாப்பிடும்போதே, ஐயோ! இது ஒரு உயிரு. இத கொன்று தானே நமக்கு உணவாக குடுக்குறாங்க, சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அச்சம் வரணும். ஏன்னா கொலையும் வந்து ஆகாது இல்லையா மார்க்கத்துக்கு. ஒளி உடம்பு பெறுவதற்கு இது ஆகாது என்று வள்ளுவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்காரு. "தன் ஊன் பெருக்கத்திற்கு பெரிதொரு ஊன் உண்பான் எங்ஙனம் ஆளும் அருள்ன்னுவாரு." திருமூலரும் சொல்லுவாரு. "நீ புலால் சாப்பிட்டு இருந்தா எமன் உன்ன மல்லாக்க சாத்தி வைப்பான்னுவாரு." ஏன்னா பிணத்தெல்லாம் மல்லாக்க தானே படுத்துக்க வச்சிருப்பாங்க. அதுபோல இங்கே வந்து அந்த கருணை என்ற ஒரு குணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. கருணை குணம் இறைவன்கிட்ட இருந்து பெறணும், கேட்கணும். அதையே நம்ம வந்து பழகணும். எனக்கும் அந்த கருணை குணத்தை குடுப்பான்னு சொல்லி கேட்கலாம். முத்திய கேட்கிற மாரி, மோட்சத்தை கேட்கிற மாரி, பணம் கேட்கிற மாரி, அறிவை கேட்கிற மாரி, அருளை கேட்கிற மாரி, குணத்தையும் எனக்கு குடு. நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து சொல்றாரு பாருங்க. காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான். இந்த தலைக்கால் என்பது அது மூலப்பொருளுக்கு வந்து அப்படி ஒரு பேச்சுண்டு. நாதத்தை வந்து தலைகால்ன்னு சொல்லுவாங்க. தலைகால் தெரியாம ஆடுறான் பாருன்னுவாங்க. அப்படின்னா மூலம் தெரியாம ஆடுறான் பாரு. உண்மை தெரியாம ஆடுறான் பாரு அப்படின்னு சொல்றது. அதுபோல இங்க ஞானத்துறையில வந்து தலைகால் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒளி சொரூபத்தை குறிக்கிறது. ஏன்னா எல்லாத்துக்கும் அதானே மூலம். அருட்பெருஞ்சோதி தானே மூலமாக இருக்குது. அதனை கால் என்பதும் அதுதான், தலை என்பதும் தான். வேகா காலாவும் இருக்குது, சாகா தலையாவும் இருக்குது. சாகா தலை, வேகா தலை அறியும் அறிவு வேணும். 10 அறிவு கொண்டு அறிய முடியுமா? அப்படின்னா 10 அறிவு கொண்டு அறிய முடியாதப்பா. 10 அறிவு கொண்டு எதை அறியலாம்னாக்கா, பராபரனுடைய அடிமுடியை அறியலாம். பராபரை உலகத்தினுடைய காலும், தலையும் அறியலாம். ஆனா சன்மார்க்க உலகத்தினுடைய தலை, காலும் தெரியணும்னா, மூலத்தை தெரியணும்னா, அதை அறிகின்ற ஒரு தரம் வேணும்ன்றாரு. தரம், குவாலிட்டி. அறியும் தரம். அது எது அறியும் அப்படின்னாக்கா, அருட்பெருஞ்சோதி அருளால் மட்டும் தான் அறிய முடியும். பராபரை அறிவைக் கொண்டு அறிய முடியாது. பராபரை ஒளியைக் கொண்டும் அறிய முடியாது. ஏன்னா, அறிகின்ற எல்லாமே எல்லாவற்றையும் அறியுமானா அறியாது. ஏன் நமக்கும் தான் இப்ப மூளை இருக்கு, அறிவு இருக்குது. அறிய முடியுமா? அறிய முடியாது. பிரம்மாவுக்கும் அறிவு இருக்குது. அறிய முடியுமா? அறிய முடியாது. விஷ்ணுவுக்கும் அறிவு இருக்குது. அந்த லோகத்துவாசிகள் அறிய முடியுமா? அறிய முடியாது. மதத் தலைவர்கள் அறிய முடியுமா? அறிய முடியாது. பரம்பரம்லாம் அறிய முடியுமா? அறிய முடியாது. பராபரையும் அறிய முடியாது. அப்ப அறியக்கூடியது எதுன்னா, அருட்பெருஞ்சோதி அருளால் மட்டுமே அதை அறிய முடியும். அப்ப அந்த அருள் பெற்றால் தான் அறிய முடியும். அந்த உயிர் நம்மை ஆட்கொண்டால் தான் அறிய முடியும். உயிருக்கு உயிராக இருக்கின்ற அந்த உயிர் இருக்கு இல்லையா? அதுக்கு அறிவு இருக்குது. எத்தனை அறிவுன்னு கேட்டீங்கன்னா, அது 12வது அறிவுன்னு சொல்றது. இந்த 12வது அறிவு இருந்தா தான் நம்ம அத அறிய முடியும். இல்லன்னா அறிய முடியாது. எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு? எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு இப்படியே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது. வள்ளலார் அதை பார்த்தார். அந்த உலகத்து வாசியாக வள்ளலார் விளங்குகின்றார். அதுக்கெல்லாம் பாடல்கள் நல்ல ஆதாரமான பாடல்கள்லாம் இருக்குது. வள்ளலார் எந்த உலகத்து குடிமகன் அப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்கு 10 பாடல்கள் எடுத்து குடுக்கலாம். அதனால தான் தரம், அறியும் தரம்னாரு. அப்ப சாதாரண அறிவைக் கொண்டெல்லாம் அருட்பெருஞ்சோதிய அறிய முடியாது. அதெல்லாம் முடியாது என்பதனால தான் நித்திய வெளியை வந்து அறிய முடியாதுன்னா, அப்புறம் மற்ற வெளியெல்லாம் எதுக்குன்னு அவர் கேட்டார். உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை. என்ன பயனோ இவை என்று வள்ளல் பெருமான் சொன்னாரு. அதனால இன்னொன்னும் சொன்னாரு. சித்தாந்தத்துல லட்சியம் வைக்காதீங்க. அதெல்லாம் விட்டுடுங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கும் பலர் இந்த சித்தாந்தத்த விட்ட பாடில்ல.
விட முடியல. எப்படிதான் விடுறது? சுத்தி சுத்தி கோயிலு தானே! எல்லாம் சிவக்கோயில்கள் தானே! தொன்று தொட்டு வந்தது இல்லையா? எவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயில்கள். அதெல்லாம் எப்படி மாதம் 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 ஏதாவது ஒரு விழாக்கள், மாதம் மாதம் விழாக்கள் இருக்குது. இப்ப இன்னும் 2, 3 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வந்துரும். இருக்கிற கோயில்கள்லாம் விநாயகர் இல்லாம இருப்பாரா? எல்லா கோயில்லயும் விநாயகர் இருக்கும். விநாயகருக்கு மூல சன்னிதானங்கள் இருக்கும். இப்ப என்ன எல்லாரும் அங்க தான் மக்கள் போவாங்க. பெரும் கூட்டங்கள் போவாங்க. பல பல மாரி வழிபாடுகள்லாம் செய்வாங்க. நல்லா விநாயகர ஒரு பொம்மை மாரி செய்வாங்க. அப்புறம் கடல்ல கொண்டு போய் அவர கரைச்சு விட்டுருவாங்க. இது இப்படி ஒரு வழிபாடு. இப்படி ஒரு பக்தி நிலை. இத எப்படி உருப்படுறது இதெல்லாம்? இதெல்லாம் உருப்படுறதுக்குள்ள வழிபாடுகளா? மனிதன் சிந்திக்கணும்ல. அந்த பராபரை உலகத்தை அடைவதற்குரிய அறிவே இன்னைக்கு உலகத்துல பல பேர்கிட்ட இல்ல. எல்லாம் சடங்கியல் வழிபாடுகளாக இன்னைக்கு இருக்கு. எப்படி உய்யறது? இனி உய்யவும் முடியாது. காலம் கடந்து போச்சு. அதனால தான் சன்மார்க்கம் என்ற ஒரு புதிய அ மார்க்கத்தை இறைவன் மனித குலத்துக்கு கொடுத்திருக்கிறார். அதனுடைய காலு, அதனுடைய தலை அறியறதுக்கு ஒரு தரம் கொடுத்தான். தரம் வேணும்ன்றது. தரம் இல்லன்னா அதை அது முடியும். தரம் அவன் தான் குடுக்கணும். தரமான நமக்கு அந்த தரத்தை கொடுத்தா தான் அதை அருள். அதான் போற்றினின் தரம். இறைவனுடைய தரம் மிக மிக சிறந்ததாக இருக்கும். அடுத்து என்ன சொல்றாரு? நிலையும் கொடுத்தான்றார். நிறைந்து. நிலை. இறைவன் ஏகனாக இருக்கிறான். மாணிக்கவாசகர் "ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க" என்று வள்ளலாருக்கு முன்பே 7ஆம் நூற்றாண்டிலே பாடியிருக்கிறது. "ஏகனடி வாழ்க". இறந்து போனா "தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கின்னு" சொல்லி பாட்டு படிக்கிறாங்கல்ல, சிவபுராணம். அந்த சிவபுராணத்தில கூட பாருங்க, "ஏகனடி வாழ்க" அப்படின்னு. ஏகன், அநேகன், இறைவன் அடி வாழ்க. அவன் ஏகனாகவும் இருக்கிறான், அநேகனாகவும் இருக்கிறான். இப்ப என்ன விஷயம்னா, ஏகனுக்குள்ள ஒரு ஏகனாக இருக்கிறது 19ஆம் நூற்றாண்டுல தான் இது தெரிய வருது. அதுவரைக்கும் எல்லாரும் ஏகன், ஏகன்னு பராபரை தான் சொன்னாங்க. ஆனா, அந்த பராபரையை கடந்து ஒரு ஏகன் இருக்கிறது 19ஆம் நூற்றாண்டு செய்தி தான் ஆன்மீகத்தில ஒரு பெரிய வியப்பான ஒரு செய்தி. உண்மைக்குள்ள ஒரு உண்மை. அது உண்மைதான். அந்த உண்மைக்குள்ள இன்னொரு பேருண்மை ஒண்ணு ஒளிஞ்சுகிட்டு இருந்து 19ஆம் நூற்றாண்டுல தான் தன்னை வெளிப்படுத்துது. இனிமேல தான் இத என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அது காலகட்டம் வகுக்குது. "காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் ஆளுற காக்கும் அருட்பெரும் ஜோதி" அப்படின்னு அகவல்ல ஒரு வரி இருக்கும். கால நியதி தத்துவத்துல அது 19ஆம் நூற்றாண்டு தான். அப்பன்னா எத்தனையோ கோடி யுகங்களுக்கு இது இது தெரியாது யாருக்குமே. ஏன் ரொம்ப வேணாம் நம்மளுடைய வேதம் இருக்கு இல்லையா? இந்து மதத்தினுடைய தொன்மை வேதம், ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர் வேதம், அதுக்கப்புறம் திருக்குறள், திருமந்திரம், அப்புறம் சித்தர் வேதங்கள், ஏகப்பட்ட சித்தர்கள் நமக்கெல்லாம் வேதங்கள் குடுத்திருக்கிறாங்களா? பட்டினத்தார், ஔவையாரு, பதஞ்சலியார். இவங்கலாம் யாருக்குமே தெரியாதுங்க. ஏகனுக்குள்ள இன்னொரு ஏகன் இருக்கிறான் அப்படின்ற செய்திய யாருமே சொன்னதில்ல. எந்த வேதத்திலயும் அது இல்ல. வள்ளல் பெருமான் தான் சொல்றாரு. ஏகனுக்குள்ள ஒரு ஏகன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அந்த ஏகனுடைய நிலையைத்தான் வள்ளலார் சொல்றாரு. செப்பாத மேல்நிலை என்று நமக்கு சொன்னாரு. "அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே, எந்தை நினது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை. சுத்த சிவ சன்மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்னும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவன்." இந்த பிரியாத நிலைமைன்னு சொல்றாரு இல்லையா? ஏன்னா மற்ற நிலைகள்ல உள்ளவங்களெல்லாம் பிரிஞ்சிரும். அந்த உயிர் அந்த உடம்பை ஒளி உடம்பை விட்டு பிரியும். இப்ப நமக்கு உடம்பு உயிர் பிரியிற மாரி, அந்த ஒளி உலக வாசிகள் உடம்புல இருந்தும் உயிர் பிரியும் என்று வள்ளல் பெருமான் சொல்றாரு. அதான் பிரியாத நிலைமையும் வேண்டுவனேன்னு சொல்றாரு. எனக்கு பிரியிற நிலை வேண்டாம். பிரியாத நிலை வேண்டும். எவ்வளவு டெக்னிக்கலா கேட்கிறாரு பாருங்க. எவ்வளவு யூகமா கேட்கிறாரு. என்ன நல்ல ஒரு அறிவு இருந்தாங்க, இவ்வளவு அழகா கேட்கிறாரு இறைவன்ட்ட. அத அப்படியே அமைச்சு நமக்கும் குடுத்திருக்காரு. நீயும் இப்படி கேட்டு வேண்டிக்கன்னு. அதான் வேண்டுகோள் பாட்டாக அது நமக்கு கிடைச்சிருக்கு.
நம்மளும் வேண்டணும். அப்படித்தான் நம்மளும் வேண்டணும். சொல்லப்போனா நமக்கு அமைச்சு குடுத்திருக்கிறார். "நீலாம் இப்படி வேண்டி நான் பெற்ற பேரை பெற்றுக்கொள்" என்று சொல்றாரு. அன்னாடும் படிக்கணும் அந்த 10 வேண்டுதல்கள. அதுதான் நிலை என்று. இந்த நிலை வந்து சாதாரணமா எல்லாரும் ஏற்கனவே சித்தர்கள் போன நிலை அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த நிலை வந்து முற்றிலும் வந்து யாருக்கும் எட்டாதது. இன்னொரு பாடல்ல கூட ஒரு இடத்துல சொல்வார். "தீண்டாத வெளியில் வளர் தீண்டாத ஜோதின்னு" சொல்லுவார். ஆ அது தீண்டல்னா யாரும் தொடாத ஜோதின்னு சொல்வார். அந்த நிலை யாரும் அடையாது. வள்ளல் பெருமான் தான் முதல்ல அந்த நிலையை வந்து அடைகிறார். ஏன்னா இறைவன் வந்து பல நிலைகளாக இருக்கிறான். பல நிலைகள்லயும் அவனாக இருக்கிறான். ஆனா ஆற்றல் வேற, அறிவு வேற, தன்மை வேற. அதுக்குரிய கால வரையறையெல்லாம் உண்டு. ஒரு காலம் இருக்கும், ஒரு காலம் இல்லாமல் போய்டும். ஆனா வள்ளல் சொல்கின்ற சமரச நிலை இருக்கு இல்லையா? அது வந்து அதான் ஒரிஜினல்னு எடுத்துக்கலாம். இதுவரையில குடுத்ததெல்லாம் டூப்ளிகேட். டூப்ளிகேட்டும் கொஞ்ச நாளைக்கு ஓட்டலாம். ஆனா எக்காலத்திலும் எல்லா நாளையும் ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது. திருப்பி அங்கேயே மரணம் வரும். சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் எட்டி நின்று தடுக்க வல்லோர் எவ்வுலகில் எவரும் இல்லை சத்தியம் இதன் மொழின்னு எல்லா இடத்துக்கும் மரணம் வரும் என்று சொல்வார் வள்ளல் பெரும். அதுதான் இங்க வந்து நிலையும் கொடுத்தான் நிறைந்துன்னு சொல்லும்போது, எந்த நிலைன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான்லாம் நிலைகளைப் பற்றி ஒரு பாடமாக போட்டேன். அஞ்ஞான வெளி வந்து நம்ம 0ல இருக்கிறோம். அதுக்கு மேல கடந்து கடந்து அந்த அருட்பெருஞ்சோதி எப்படி விரிந்திருக்குதுன்னு பாருங்க. கீழ இருந்து நான் போட்டிருப்பேன். பிரம்மவெளி, விஷ்ணுவெளி, ருத்ரவெளி, மகேஸ்வரவெளி, சதாசிவவெளி, விந்துவெளி, பரவிந்து, நாதம், பரநாதம், பரை, பரம்பரம், பராபரை, அதையும் கடந்து பெருவெளி, அதையும் கடந்து பெரும் சுகவெளி. இங்கே தான் வள்ளல் பெருமான் சொல்றார். "சிற்றவையும் பொற்சவையும் சொந்தமெனதாச்சி, சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதன் பேச்சினர். இச்சபையில் எனக்கென்ன இனி ஏச்சி, என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சின்னுவாரு." இப்ப நமக்கும் அந்த மாரி போகணும். பிறவி துன்பம் போகணும். இல்லன்னா தொடர்ந்து எத்தன தடவ தான் இறக்கறது, எத்தன தடவ தான் பிறக்கிறது. இது வேண்டுமா நமக்கு? அதனால வள்ளல் பெருமான் சொன்ன வழியில நம்ப கால் எடுத்து வச்சு போகணும். அப்பதான் அந்த நிலையை நமக்கு வந்து இறைவன் கொடுப்பாரு. அருட்பெருஞ்சோதி வந்து வேற பொய் நிலையெல்லாம் குடுக்க மாட்டாரு. அனித்திய நிலையை குடுக்க மாட்டாரு. அவரு கொடுத்தால் நித்தியத்தை தான் குடுப்பாரு. அதையும் வள்ளல் பெருமான் சில இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த தெய்வம் வந்து நிச்சயமாக நம்மளை கொண்டு நித்தியமான இடத்துல கொண்டோய் சேர்க்கும் அப்படின்னு உறுதி குடுத்திருப்பாரு. அதனால இங்க காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான். அதோடு மட்டுமல்லாமல் நிலையும் கொடுத்தான் நிறைந்துன்னு. நிறைவான நிலை அது. பூரணமான நிலை அப்படின்னு சொல்றது. ஆக இந்த 1490ல வந்து இறைவன்கிட்ட இருந்து வள்ளல் பெருமான் என்னென்னலாம் பெற்றாரு, இறைவன் என்னென்னலாம் கொடுத்தாரு அப்படின்றத இந்த பாடல்ல வந்து கொடுத்திருக்கிறாரு. இதுல நம்ப எது எதெல்லாம் பெற்றிருக்கிறோம், அல்ல பெற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத அவங்கவங்க கணிச்சுக்கணும். உங்களே நீங்க மதிப்பீடு செய்து கொள்ளணும். நமக்கு என்னென்ன கிடைச்சிருச்சு அப்படின்றது. இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னாக்க, ஒரு விஷயம் இந்த 6ஆம் திருமுறை நமக்கு கிடைச்சிருச்சு. வள்ளலாருக்கு இறைவனுகிட்ட இருந்து பெற்றது வந்து இப்ப நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதே ஒரு பெரிய விஷயம். பெரிய பொக்கிஷம் இது. வேற எந்த வேதத்துக்கும் ஈடு இணையில்லாத ஒரு திருமுறை, 6ஆம் திருமுறை நம்ம கையில கிடைச்சிருக்குன்னாக்க, ஓகே இறைவன் அவருடைய ஞானத்த உங்களுக்கு நூல் வழியில குடுத்துட்டாரு. அடுத்து என்ன குடுத்திருக்காரு, இத படிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா, அப்ப படிக்கிறதுக்கு உனக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. இல்ல உனக்கு படிக்க தான் முடியல அப்படின்னா, கேட்கறதுக்காவது ஒரு பாக்கியம் குடுத்திருக்காருன்னா, ஓகே. எனக்கு படிக்க தெரியாதுப்பா தமிழு. ஆனா இந்த சாமியாருங்க பேசுறதெல்லாம் நான் கேட்க முடியும் அப்படின்னாக்கா, அது ஒரு பாக்கியம் தான். பரவால்ல. "செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு" சொல்றாங்க இல்லையா? காது இருக்கா? ஓகே. இந்த மாரி ஞானத்தை கேட்பதே அது ஒரு பெரிய கொடுப்பனை, பெரிய பாக்கியம். அப்புறம் இந்த நாமத்தை வந்து அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி சொல்றதுக்கு ஒரு மந்திரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரா? அப்ப நீங்க அத சொல்றீங்களா? உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அப்படின்னா, இறைவன் அத உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். குடுத்துட்டாரு. இனிமேல் நீங்க அத பயன்படுத்தணும்.
அப்ப திறவுகோல் ஜீவகாருண்யம் தான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்பன்னா உங்களுக்கு புரிய வச்சுட்டாருன்னு அர்த்தம். அப்ப இறைவன் உங்களுக்கு அந்த சாவியை பெறுவதற்குரிய வழியை உங்களுக்கு காட்டி குடுத்துட்டாரு. இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன வேற என்னென்ன கொடுத்திருக்காரு? நீங்கள் தர்மம் செய்வதற்குரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரா? நீங்க அந்த திறவுகோலை சம்பாரிக்கிறதுக்கு செயல்ல இறங்கிட்டீங்களா? ஜீவகாருண்யம் பண்றீங்களா? அப்படின்னா உங்களுக்கு அந்த அருளை சம்பாரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இந்த ஜென்மத்திலே. பூரணமாக இல்லனாலும் வள்ளலாரே சொல்றாரா, "என்பால் வருபவர்க்கென்றே அருள் ஈகின்றேன், ஈகின்றேன், ஈகின்றேன்" சொல்றாரு. அப்ப நம்ம பாடுபட, பாடுபட நமக்கு கிடைச்சு கொண்டு தானே இருக்குதுன்னு அர்த்தம். பூரணமா வள்ளலாருக்கு உடனே கிடைச்சுதா? பொறந்தோனே எல்லாமே கிடைச்சிருச்சா அவருக்கு? இல்லையா. அவரும் தவம் செஞ்சார் இல்லையா? அவரும் பாடுபட்டார் இல்லையா? 71ல தானே பூரணமாக அவருக்கு ஞானம் கிடைச்சு, நமக்கு 6ஆம் திருமுறை குடுக்குறாரு. அப்ப நம்பளும் பாடுபட தானே வேணும். பாடுபட்டு கொண்டே நம்ம இருப்பது தான் நம்மளுடைய வேலை. அப்ப நாம ஜெபம் சொல்லுது, உயிர்க்கருணை, உயிர்களுக்காக வேண்டுவது, இதெல்லாம் நீங்க செய்றீங்கனாக்க, அப்ப உங்களுக்கு அருளை பெறுவதற்கு ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான். கொடுத்த பாக்கியத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த ஜென்மம் இல்லனாலும் சரி, அடுத்த ஜென்மம் இல்லாட்டாலும் சரி, ஏதோ ஒரு ஜென்மத்தில நிச்சயமா நம்ம இறைவன் சொன்ன அந்த சத்திய வாக்கு பிரகாரம், பிறப்பை ஒழித்து, பிறவாமை நம்ம அடைவோம். வள்ளலார் பெற்ற மகா பேரை இந்த உலகத்தில் உள்ள மனித குலமும் நிச்சயமாக பெற முடியும். ஏன்னா, இறைவனே அத சத்தியம் பண்ணி குடுத்திருக்கிறாரு. எப்படி? "புத்தி அஞ்சேல் சற்றும் என் நெஞ்சமே, சிற்பொது தந்தையார் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினார்." பாருங்க. நித்தியமான இடத்துல கொண்டு தான் சேர்ப்பாராம். அநித்தியத்துல சேர்க்க மாட்டாராம். அதுவே ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? இந்த அருளை நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. "இனி நீ நன் முத்தியும், சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம், 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 சத்தியம்." சத்தியம்னா 5 சத்தியம் பண்ணி இறைவன் கொடுத்திருக்கிறாரு. அப்ப காலவாரி விடமாட்டாரு. அதனால்தான் கைவிட மாட்டான், கைவிட மாட்டான். நீங்களும் சொல்லிடணும். "உனையே நம்பினேன் கைவிடேல் எனை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உனையே நம்பினேன் கைவிடேல் எனையேன்னு" நீங்களும் பாடலாம். அப்ப அவரு அதெல்லாம் பதிவுல எடுத்துக்கொள்வாரு. கைவிடேல் கைவிடேல்ன்னு சொல்றாரு இல்லையா சில பாடல்கள் எல்லாம். அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். இறைவனுடைய அருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, எது எதெல்லாம் நம்மனால் தவிர்க்க முடியாதோ, அதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ளலாம். அடுத்த பாடல்ல சொல்றாரு, எது எதெல்லாம் நம்ம தவிர்த்துக் கொள்ள முடியாது. இப்ப உலகில்ல நம்மால் சில இத தவிர்த்துக் கொள்ள முடியும். நமக்கு சொல்லக்கூடிய சில பிணிகளை கூட நம்மனால் தடுத்துக் கொள்ள முடியும். அதுக்குள்ள மருந்து, ஔஷதங்கள், அதுக்குரிய தக்க டாக்டர்கள பார்த்து நம்ம ஆரம்ப கட்டத்திலே சில நோய்களை தவிர்த்துக் கொள்ளலாம். சில வரக்கூடிய துன்பம், துயரங்களை நம்ப அறிவைக் கொண்டு நம்ம தவிர்த்துக் கொள்ளலாம். அந்த உரிமை நமக்கெல்லாம் இருக்குது. அந்த மாரி நம்பனால் நம்ப சக்திக்கு உட்பட்டு அல்லது பிறருடைய சக்திக்கு உட்பட்டோ, அறிவுக்கு உட்பட்டோ பல விஷயங்களை நம்மனால் தவிர்த்துக் கொள்ள முடியும். ஆனால், நம்மனால் தவிர்த்துக் கொள்ள முடியாதது இருக்கு. இப்ப முதல்ல சொன்னேன்ல, நம்மனால் பெற்றுக்கொள்ள முடியாதது பல இருக்குது. அது இறைவன் தான் நமக்கு குடுக்கணும் அப்படின்றது, நம்பனால் தவிர்த்துக் கொள்ள முடியாததெல்லாம் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு இறப்பு, பிறப்பு, இறப்பு, பிறப்பு வர்றதை உங்கனால தவிர்த்துக் கொள்ள நீங்களா அத ஸ்டாப் பண்ண முடியுமா? அப்படின்னா, நிச்சயமா உங்கனால முடியாது. அதுபோல நம்மள செய்த ஊழ்வினைகள் நம்மள ஊட்டும். அத உங்கனால தவிர்த்துக் கொள்ள முடியுமான்னா, தவிர்த்துக் கொள்ள முடியாது. அது ஊட்டியே தீரும். அதுபோல நம்ம மாயைக்கு உட்பட்டிருக்கோம். மாயை நம்மனால் கிழிச்சு எறிய முடியுமா? அப்படின்னா, நம்மனால் கிழிச்சு எறிய முடியாது. நம்மனால் செய்து கொள்ள முடியாது. 7 திரைகளை போட்டு இறைவன் ஆன்மாவை மூடி வச்சிருக்கிறான். அத நீங்க சொந்தமா திறக்க முடியுமா? அப்படின்னா திறக்க முடியாது. அதையெல்லாம் நீக்க முடியுமா? நீக்க முடியாது. அப்ப எல்லாம் முடியும் முடியும்னா மண்ட கர்வமும் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப பணிஞ்சு போயிடணும். அப்பா சாமி நம்மனால இதெல்லாம் முடியாது. உன்னால தான் முடியும்னா சரண்டர் ஆயிரும். ஆணவத்த போக்க முடியுமா? நம்மனால ஆணவத்த போக்க முடியுமா? முடியாது. ஆணவம், கன்மம், மாயை இதெல்லாம் நம்மனால் போக்கிக் கொள்ள முடியாது. 7 திரைகளை நம்மனால் போக்கிக் கொள்ள முடியாது. அதனால தான் இதெல்லாம் எது எதெல்லாம் நம்மனால முடியாதோ, பட் அருளால் இதெல்லாம் முடியும் என்பதை நமக்கு நல்ல உறுதியான நம்பிக்கை நமக்கு வேண்டும். கடவுள் அருள் கிடைச்சுனா இதெல்லாம் ஜுஜுபி அப்படின்னு நம்ம நினைக்கணும். கடவுள் அருள்னாக்க எண்ணத்த தான் போட்டு உருண்டு பெரண்டாலும் நடக்கவே நடக்காது.
அதனால கடவுள் அருளை எவ்வளோ முக்கியம், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்பதை நாம் தெரிந்து, அந்த அருளை பெறுவதற்கு இந்த ஜென்மத்தை வந்து பயன்படுத்திக் கொள்ளணும். சாக போறது ஏதோ உண்மதான். அருள் இல்லன்னா எல்லாரும் செத்து போவோம். அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் எல்லாமே மாண்டு தான் போவாங்க. ஆனா என்ன சம்பாரிச்ச இவ்வளோ நாள் வாழும்போது நீ என்ன சம்பாரிச்ச என்பது தான் முக்கியம். ஏன்னா பேங்க் பேலன்ஸ் எதுவும் நமக்கு வராது. அருள் வராதுன்னு யாரும் சொன்னாங்களா? நாம் செய்த புண்ணியம், நாம் பாடுபட்டது எதுவும் கூட வராதுன்னு யாரும் சொன்னாங்களா? இல்லையே. அதுதானே கூட வரும்ட்டாங்க. "பற்றித் தொடரும் இருவினை பாவப் புண்ணியமேன்." நாம் செய்த புண்ணியம் நம்மளைத் தொடரும். நாம் செய்த பாவம் நம்மளை பற்றித் தொடரும் என்பது சித்தர்கள் முதல் வள்ளலார் வரைக்கும் எல்லாம் ஒரே கருத்தை பாட்டா பாடியிருக்கிறாங்க. அந்த வகையில இந்த 1491ல உள்ள ஒரு பாடல், வள்ளலார் அருளால் அருளை துணை கொண்டு எதை எதையெல்லாம் அவர் வந்து தவிர்ந்து போச்சு, அவர்கிட்ட இருந்து நீங்கி போச்சு, முற்றிலும் நீங்கி போச்சு என்பதை இந்த பாடல்ல வந்து நமக்கு தெரியப்படுத்துறார். ஏன்னா நம்பனால முடியாது இல்லையா? நம்பனால சில இத போக்கிக் கொள்ள முடியாதுன்னு சற்று முன்பு சொல்லி வரேன் இல்லையா? அப்ப எது எதெல்லாம் நம்மனால முடியாது, எது எதெல்லாம் அருள் அருள் இருந்தா தான் இதெல்லாம் நீக்கிக் கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு, வெவ்வினையும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வெவ்வினை. ஏன் அந்த வெவ்வினைன்னா பொல்லாதுன்னு அர்த்தம். பொல்லாத வினையும். இந்த வினை என்ன பண்ணும் தெரியுங்களா? நாம் பிறருக்கு என்ன பண்ணுனோமோ, அது நமக்கு திருப்பி 10 மடங்கு நம்ம தலையில வைக்கும். நன்றி ஒருவர்க்கு செய்தாக்கால் அந்நன்றி என்று கொள் என வேண்டாம். நின்று தளரால் தெங்கு தலையாலே தான் தருதலால் என்று ஔவையார் சொல்லுவாங்க. நீ ஒருவருக்கு நன்றி செய்தால், அந்த நன்றி உனக்கு எப்ப திருப்பி கிடைக்கும்னு நீ வந்து யோசிக்க வேண்டாம். அது யோசிக்க வேணாம். அது காலம் வரும்போது உனக்கு எப்ப கிடைக்கணுமோ, அது வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உதாரணம் சொல்லும்போது தென்னை மரத்த சொல்றாங்க. நீ தென்னை மரத்துக்கு வந்து ஒரு கண்ணை நட்டு, அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்தன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிற்பாடு அது வந்து அது அது தலைன்னு சொல்லக்கூடிய அது மேல் பகுதியிலிருந்து கொலை கொலையா உனக்கு வந்து தொடர்ந்து என்ன குடுத்துக்கிட்டே இருக்கும்? இளநீ குடுத்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி நீ செய்த புண்ணியம் உனக்கு தொடர்ந்து உனக்கு வந்து நன்மை செய்து கொண்டிருக்கும். அதேபோல நாம் செய்த பாவமும் நமக்கு தொடர்ந்து நமக்கு துன்பத்தை கொடுத்துக் கொண்டிருக்கும் என்பது சுருக்கமாக சொன்னாங்க அது. அதுபோல இங்க வெவ்வினையும் என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றாரு. வினையைப் பற்றி வள்ளலார் மட்டும் குறிப்பிடல. ஏன் நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாரு. "ஊழின் பெருவழி யாவுள மற்றது சூழினும் தான் முந்தூறும்னுவாரு." ஆக ஊழைப் பற்றி திருக்குறள் எல்லாம் படிச்சீங்கன்னா 10 குறள்கள்ல வந்து அது இருக்கும். அடிப்படையாக "ஆகூழால் தோன்றும் அசைவினை கைப்பொருள் போகூழால் தோன்றும் அடி" என்பது அந்த முதல் குறள்லயே சொல்லியிருப்பார். மனிதனுக்கு ஆக்க ஊழ், அப்புறம் அழிக்கக்கூடிய ஊழ்ன்னு 2 இருக்குது. இதெல்லாம் நம்மள எந்த ஜென்மத்தில யாருக்கு செஞ்சோமோ, எப்படி செஞ்சோமோ, இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துல இருக்குதான்னா, ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வராது. எல்லாம் பதிவுகள்ல இருக்கும். எங்க இருக்கும்? எலும்பு தோல்லலாம் இருக்காது. நரம்புலலாம் இருக்காது அது. அது வந்து சூட்சும கூடுன்னு மனம் இருக்கு இல்லையா? அந்த மனதுக்குள்ள உயிர் இருக்குது. அந்த உயிருக்குள்ள இந்த பதிவுகள் எல்லாம் கலந்திருக்கும், சேர்ந்திருக்கும். பென் டிரைவ் மாரி. இப்ப பென் டிரைவ்க்குள்ள எவ்வளோ விஷயங்கள உள்ளுக்கு வைக்க முடியும், செலுத்த முடியும். எத்தன பாட்டுகள் உள்ளுக்கு போய் பதியுது. சின்ன பொருள் தான். அது மாரி இந்த உயிர் வந்து ஒரு ஒளி தான். அந்த ஒளிக்குள்ள எத்தனையோ ஜென்மத்தினுடைய வினைக்கூட்டங்கள் வந்து உள்ளுக்கு இருக்கும். அது அப்பப்ப எடுக்கக்கூடிய பிறப்புல வந்து எப்பயோ செஞ்சிருப்போம். இப்ப வந்து தாக்கும். அது போன ஜென்மமா கூட இருக்காது. எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்பு செஞ்சிருப்போம். நடப்பு ஜென்மத்தில அது வந்து நம்மளை தாக்கும். இதத்தான் ஜாதகங்கள்ல கண்டுபிடிப்பாங்க. இந்த ஜாதகங்கள்ல வந்து இந்த பாதகாதிபதி, மாரகாதிபதின்லாம் ஒரு கோள்களுக்கு ஒரு அங்கம் இருக்கு. சில கோள்கள் வந்து மாரகாதிபதி, பாதகாதிபதியா இருந்து படுத்துங்க. அதுபோல தசாபுத்தி நல்ல தசை, தீய தசை அப்படின்லாம் இருக்குது. 6, 8, 12க்குரிய தசை நடக்கும்போதெல்லாம் போட்டு அல்லல் படுத்திரும். இந்த 7 சனி, அஸ்தமத்து சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஜென்மச்சனி, விரயச்சனி இப்படி பல போஸ் இருக்குது சனி பகவானுக்கு. இந்த மாரிலாம் வரும்போது நம்மள போட்டு பாடுபடுத்திரும். போட்டு தொரத்தி எடுத்துரும் அது. ஸோ இந்த ஜென்மம் நம்ம தண்டனையை இவ்வளோதான் அனுபவிக்கணும் அப்படின்றது நமக்கு வந்து வகுக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் இந்த அஸ்ட்ரோநாட்
ஜாதக அறிவு உள்ளவங்ககிட்ட நீங்க போனீங்கன்னாக்கா, அவங்க ஓரளவுக்கு இதெல்லாம் கணிச்சு சொல்ல முடியும். வள்ளலாரும் இந்த வினைகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ராகு, கேதுவ பத்தி தெரிஞ்சுக்கிங்க. கோள்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிங்க. நட்சத்திரத்த பத்திலாம் தெரிஞ்சுக்கிங்க. உங்கள அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வங்கள் எது எதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. அப்படின்றலாம் நமக்கு ஆலோசனை குடுத்திருக்கிறாரு. ஏன்னா, இந்த வினை என்பது ஒவ்வொரு மனிதனும் ஆட்டி படைக்கக்கூடியது. அதனால இங்க வெவ்வினையும் அப்படின்னு சொன்னாரு. வினைனா 2ம் உட்பட்டது. கெட்ட வினை மட்டுமல்ல, நல்ல வினையும் அதுல சேர்ந்திருக்கு. ஊழ்னாலே நல்வினை, தீவினை 2க்கும் உட்பட்டது. அடுத்து மாயை என்று சொல்றாரு. மாயை. இது கிட்டத்தட்ட ஒரு 6,00,00,000 மாயாசக்தி என்பது திருமந்திரத்துல திருமூலர் குடுத்த கருத்து. ஆனா வள்ளலார் அதையும் பெருக்கி இன்னும் பல கோடி இருக்குதுன்னு சொல்றாரு. அதனுடைய பிரிவு பல கோடியாக விரிந்திருக்குதுன்னு சொல்றாரு மாயை. அப்ப இந்த உலகம் டோட்டலி மாயையினால் ஆன உலகம். அதனால தான் ஒரு ஒரு முனிவர் பாடுனாரு. உலகமதில் உலகமதில் பிறப்பஞ்ச மாயை தள்ள ஒருவரால் முடியாது கடினமெத்தனர். அப்ப பாருங்க நம்பனால அது முடியாது. அவரே சொல்லியிருக்காரு. அப்பவே சொல்லியிருக்காரு. உலகமதில் பிறப்பஞ்ச மாயை. இப்ப நம்ம வாழ்ற உலகமே ஒரு மாயை தான். அது பிறப்பஞ்ச மாயை வேற இருக்கின்றாரு. திரோதாயி மாயைன்னு இருக்கிறது. என்னென்னமோ மாயைலாம் இருக்குது. மாயையில பல பிரிவுகள்லாம் இருக்குது. 5 விதமான மாயைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக மாயை விளையும் வெவ்வினையும் மாயை விளையும்ன. இந்த மாயையினால் விளையக்கூடிய விளைவு இருக்குதே, அது எல்லாம் தவிர்ந்தனவே அப்படின்னு வள்ளல் சொல்றாரு. எப்படி தவிர்ந்து போகும்? சும்மா மழை பெஞ்சா அதெல்லாம் ஓடி போயிருமா? இல்ல கங்கையில போய் குளிச்சா அதெல்லாம் ஓடி போயிருமா? இல்ல திதி சடங்கு செஞ்சா அதெல்லாம் ஓடி போகும்ன்னு சொன்னாரா? இல்ல. இறைவனுடைய அருளை பெற்றதனால் இந்த வினையும் மாயை விளைவெல்லாம் தவிர்ந்து போச்சுன்னு தவிர்ந்தனவே. செவ்வை அறிவின்பம் சிறந்தனவேன்றாரு. அறிவு இன்பம். 12வது அறிவு வள்ளல் பெருமானுக்கு இயங்கியது. அந்த அறிவின் இன்பம் தான் மிகப்பெரிய பேரின்பம் அது. நித்திய இன்பம் அது. அதை வள்ளல் பெருமான் யான் பெற்ற இன்பம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழனர். திருமூலர் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னர். அந்த இன்பத்தை விட இன்னும் உயர்ந்த இன்பம், இன்னும் சிறந்த இன்பம், சொல்ல முடியாத இன்பம், உணர முடியாத ஒரு இன்பம் அது. அதெல்லாம் அந்த நிலையை அடைந்தால் தான் அது நமக்கு அந்த இன்பம் என்னான்னு தெரியும். இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடுனாங்கல்ல. அதனால இன்பம் எங்க இருக்குது அப்படின்னாக்க, அதெல்லாம் வெளிகள்ல தான் இன்பம் இருக்கு. வெளியே இன்பமயமா இருக்குது. ஒளியே இன்ப ஒளியாக இருக்கின்றது. அப்ப இன்பத்தை அங்க தான் இருக்குது. அதை அடையத்தான் நம்ம முயற்சி செய்யணும். ஆனா நம்ப புத்தி கெட்டு போய் என்ன பண்றோம், இங்க இன்பம் இருக்குன்னு சொல்லி இங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம் பூலோகத்துல. 5 புலன்களுக்கு உட்பட்ட இன்பத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். தேடி தேடி என்ன ஆகும்? கடைசியில துன்பம் தான். இன்பம் என்பது இங்க இல்ல. இதெல்லாம் சிற்றின்பம். இது ஒரு இன்பமாவே கருதவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு அனித்தியம்னு சொல்லுவாங்க. சிற்றின்பங்கள். பேரின்பம் என்பது எல்லாம் ஸ்பேஸ்ல தான் இருக்குது. அப்ப கடவுள் வகுத்துட்டான். உனக்கு இன்பம் வேணும்னா நீ இங்க வா. உன் ஊர்லலாம் நான் அந்த பெரிய இன்பத்தெல்லாம் குடுக்க முடியாது. நீ என்னோட உலகத்துக்கு வந்தா தான் அந்த இன்பம் கிடைக்கும் அப்படின்னு அவன் வச்சிருக்கிறாங்க. அப்ப நமக்கு தேவைன்னா அந்த இன்பம் எப்படி அடையணும்னா நம்ம அங்க தான் போகும். அதான் அறிவின்பம் சிறந்தனவேன்னு. அது ரொம்ப சிறந்ததுன்னு வள்ளல் பெருமான் இங்க குறிப்பிடுறாரு. எவையினும் ஆனான். எல்லாமே அவனேவும் ஆனான். அதான் எவையினும் ஆனான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான். சிற்றம்பலம்னாலே வெளிதானே. திரு, சிற்று, அம்பலம், திருச்சிற்றம்பலம். இங்கே சன்மார்க்கம் சொல்லுகின்ற திருச்சிற்றம்பலம் வேறு. சமய நெறிகள்ல சொல்லுகின்ற திருச்சிற்றம்பலம் வேறு. இங்க கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் சொல் ஒன்று என்று நினைத்து ஏமாந்து போறாங்க. ஓ! எல்லாம் ஒன்று தான். இங்கேயும் திருச்சிற்றம்பலம் சொல்லியிருக்கிறாரு. சிவபெருமான் தான் அங்க இருக்கிறாரு அப்டின்னாரு. இங்க அருட்பெருஞ்சோதி வேறு, சிவபெருமான் வேறு. இந்த அம்பலம் வேறு, அந்த அம்பலம் வேறு. அதான் எவையெனும் ஆனான் திருச்சிற்றம்பலத்தை ஆடுகின்றான். இது கரையாத திருச்சிற்றம்பலம் என்று வள்ளல் பேசுவார். பேசப்படாத திருச்சிற்றம்பலம். அரிதான திருச்சிற்றம்பலம்.
பெரிய திருச்சிற்றம்பலம்னு சொல்வாரு. இப்படிலாம் அந்த அம்பலத்துக்கு சில அடைமொழிகள் கொடுத்து அதை வேறுபடுத்தி காட்டுவதெல்லாம் 6ஆம் திருமுறையில நிறைய இடத்துல இருக்கு. தன் அருளாம் தேன் நான் உண்டோங்கிய நேர்ந்துன்னாரு. இறைவனுடைய அருள் தான். திருப்பியும் பாருங்க, அந்த இறைவனுடைய அருளாம் தேன்றாரு. முதல்ல பால்ன்னு சொன்னாரு முதல்ல. இங்க தேன் அப்படின்னு சொல்றாரு. சொற்கள் தான் மாறும். பொருள் வந்து ஒன்றுதான். எல்லாமே அந்த அமுதத்தை தான் குறிப்பாடு. அருளாம் தேன் நான் உண்டு ஓங்கியது தேர்ந்துன்னு சொன்னாரு. அது உண்டு தான் ஓங்கியது. அப்ப உண்டு தான் ஓங்கணும். இந்த உண்டு ஓங்குவதற்கு தான் நம்பள்ல வந்து எப்போதும் இந்த படையல் என்ற ஒன்றை போட்டுக்கிட்டு இருக்கோம். இறந்தவங்களுக்கெல்லாம் படையல், படையல், படையல்ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? அந்த படையல் உண்டு தான். படையல் வந்து உண்மையிலே அது அமுதம். நம்ப சமைச்ச சாப்பாடு, பூலோக சாப்பாடு சாப்பிட்டு அவங்கலாம் யாரும் போக முடியாது. அது வந்து இங்க பாருங்க, உண்டு என்ற ஒரு சொல்லை வந்து பயன்படுத்துறாரு. அப்ப உண்டு என்பது அவங்க சாப்பிட்டு தான் போகணும். அந்த தேன் உண்ணணும். இங்க பூலோகத்துல இருக்கும்போது சாப்பிடுறது விட்டுறது, போக விட்டுட்டு வாழை இலை போட்டு எல்லா படையலையும் கொண்டாந்து ஒரே நாள்ல திணிச்சா, எவன் சாப்பிட்டுட்டு போ முடியும்னு நெனைக்கிறீங்க? ஒருத்தனும் போ முடியாது. சடங்கியல். இதெல்லாம் சடங்கியல். இந்த சடங்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சில அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அந்த மாரி நெறைய சடங்குகள் இருக்கு. இறந்த பின் செய்கிற சடங்குகள், இறந்த பின்னும் செய்கின்ற சடங்குகள் எல்லாமே சடங்கியலாகவே போச்சு. அப்ப சடங்கியலுடைய அர்த்தத்தை கிண்டி கிளறி பார்ப்போம். என்னாதான் இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தாக்க, எல்லாமே யோகம். அதுக்குள்ள ஒரு யோக ரகசியங்கள் வந்து அடங்கியிருக்கும். அதான் இங்கே வள்ளல் பெருமான் ஏங்க இறந்த பிற்பாடு உண்டாரா? இல்ல. இருக்கும்போதே, வாழும்போதே அந்த அமுதத்தை நாம் உண்ணணும். சித்தர்கள் எல்லாம் நான் இறந்த பிற்பாடா முக்தி அடைஞ்சாங்க? கிடையாது. இறப்பதற்கு முன்பே முக்தி, வாழும்போதே அந்த நிலையை வந்து அடையறாங்க. வள்ளலார் அந்த நிலையை இருக்கும்போதே அடைந்தார். அந்த ஞானத்தை இருக்கும்போதே எழுதினாரு. இதெல்லாம் சித்தர்களோட இதெல்லாம் நமக்கு சாட்சிகள். வள்ளலார் நமக்கு ஒரு சாட்சி. இறந்த பிற்பாடு யாரு போய் இதெல்லாம் செய்ய முடியும்? போயிட்டாக்க எப்படி இதெல்லாம் எழுத முடியும்? அதனால தான் இதெல்லாம் வந்து ஜாலம். எல்லாம் பொய்யின்னு சொன்னாரு. அதனால திதி, சடங்கெல்லாம் வேண்டான்னு சொன்னாரு. இருக்கும்போதே முத்தி அடைய முயற்சி பண்ணுங்க. செத்த பிற்பாடு பிள்ளைங்கள் நமக்கு செய்ற சடங்கால யாருமே முத்தி அடைய முடியாது. மோட்சம் அடைய முடியும். இருக்கும்போதே முன்னேறத்துக்கு முற்படுவோம். அதுதான் வள்ளற்பெருமான் காட்டுகின்ற நெறி. சித்தர்களும் அதுதான் காட்டுனாங்க. இருக்கும்போதே மூலக்கனலை பயன்படுத்தினாங்க. மூலக்கனலெல்லாம் விட்டுப்புட்டு, அப்புறம் செத்து போனோனே சடங்கு செஞ்சாக்க முத்தி அடைவானாக்க இதெல்லாம் கதைக்கு ஆகாது. சும்மா திருப்தி பட்டுக்கலாம். பொய் மனம் திருப்தி அடையும். ஆனா உண்மை ஆத்மா வந்து விமோச்சனம் பெறாது. அது மீண்டும் பிறக்கும். இப்ப பாருங்க, பராபரையில் உள்ளவங்களும் மீண்டும் வந்து பிறக்கணுன்ற ஒரு காலகட்டம் உண்டாயிருச்சு. இப்ப இதுலருந்தாவது நமக்கு புரியணும் இல்லையா? பராபரை உலகத்துக்கு கூட சடங்கால் போக முடியுமா? போக முடியாது. அவர்கள் செய்த தவம் இன்னைக்கு யாரு செய்றா? அதெல்லாம் யோசிக்கணும், சிந்திக்கணும். தேவையில்லாதெல்லாம் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடக்கூடாது. எதெல்லாம் வள்ளலார் வேண்டாருனாரோ அதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு, அருட்பெருஞ்சோதியினுடைய அருளை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்து உய்ய வேண்டும். அது வந்து அருளால் மட்டும் தான் உய்ய முடியும். அததான் அருள் பெற முயலுக என்று அருளிய சிவமேன்வர். அருள் பெற முயற்சி செய்யணும். இந்த வாழ்க்கை வந்து பயன்படும். அருளை பெறுவதற்கு தானே இறைவன் இந்த மனித உடம்பை குடுக்குறான். ஔவையார் கூட அது அழகா சொல்லுவாங்க. அ இந்த உடம்பு எடுத்தாக்க தர்மம், பொருள், காமம், வீடென 4ம் உருவத்தாலாய பயன்னுவாங்க. மனித உருவம் எடுத்தா என்ன பயன் கேட்டீங்கன்னாக்கா, தர்மம்னாங்க. தர்மம் செய்யலான்னாரு. பாருங்க, ஔவையாரும் அப்பயே தர்மத்தை வந்து வலியுறுத்துறாங்க. தர்மம் செய்யலான்னு. அப்ப வள்ளலாரும் என்ன சொல்றாரு? தர்மம் செய்யறத தான் வள்ளலாரும் சொல்றாரு. அப்ப அன்னைக்கு கிடைச்ச அருள் வேற, இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அருள் வேற. இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா தர்மம் தர்மம் தான். மனிதனா பிறந்தா நீ தர்மம் செய்யலாம்னு சொன்னார். தர்மம், பொருள். நீ பொருள் திரட்டிக் கொள்ளலாம். இம்மை வாழ்வை சிறக்கறதுக்கு நீ பொருளையும் சம்பாதித்துக் கொள்ளலாம். காசு பணம் எல்லாம் சம்பாரிச்சுக்கலாம். வீடு, நட்டு, நகை எல்லாம் வாங்கிக்கலாம். துணிமணிலாம் வாங்கிக்கலாம். சொகுசா நீ வாழ்ந்து கொள்ளலாம். இன்பமா வாழ்ந்து கொள்ளலாம். இம்மை வாழ்வு பயன். தர்மம், பொருள், காமம். வர்க்கம் நீ பெருக்கிக் கொள்ளலாம். புத்திர பாக்கியத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். அப்படின்னு சொல்றாரு. செல்வம் இல்லையா? மழலை செல்வம்னு சொல்லுவாரு. அப்ப புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. அது ஒரு செல்வம். நீ அதையும் பெற்றுக்கொள்ளலாம். கடைசியா ஒண்ணு சொன்னாங்க. வீடுன்னு சொன்னாங்க. வீடுன்னா முத்தி. நீ முத்தியும் பெறலாம்.
அப்படின்னு சொன்னாங்க. எல்லா நேரத்திலயும் நீ வந்து சுக்கில சுகத்திலேயே லயித்திராத. அந்த சுக்கிலத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு லாபம் தான் முத்தி இன்பம் பெறலாம். புத்திர பாக்கியமும் பெறலாம். அதே நீ கொஞ்சம் வேறு மாரி வாசிப்பயிற்சி செஞ்சு மூலக்கணலை எழுப்புனா, நீ முத்தியும் பெறலாம் அப்படின்னு அதையும் சொன்னாங்க. தர்மம், பொருள், வீடென 4ம் உருவத்தாலாய பயன் அப்படின்னு சொன்னாங்க. வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு? நாம் பெறும் புருஷார்த்தமும் 4ன்னாரு. அது என்னென்ன இது பெறலாம் அப்படின்னு சொல்லும்போது, சாகா கல்வி கற்றுக்கொள்ளலாம்னாரு. நீ மனிதனா பொறந்தாக்க உண்மையான சாகா கல்வி எதுன்னு நீ தெரிந்து கொள்ளலாம். பழசையும் தெரிஞ்சு கொள்ளலாம், புதுசையும் தெரிஞ்சு கொள்ளலாம். சாகா கல்வியில தரமான கல்விகள் இருக்குது. அப்புறம் தத்துவம் நிக்கிரகம் செய்தனர். தத்துவத்திலிருந்து நம்ம விடுபடலாம். தத்துவத்தை எல்லாம் ஒடுக்கலாம். அருளைக் கொண்டு நீ ஒடுக்க முடியும். தத்துவ நிக்கிரகம் செய்தல். அப்புறம் என்ன சொல்றாரு? ஏம சித்தி செய்தல்னாரு. தொட்டதெல்லாம் பொன்மயமாக்கும், தங்கமாகும். மண்ண கூட நீ பொன்னாக்கலாம். கடைசியா என்ன சொன்னாரு? கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல்ன்னு சொன்னாரு. கடவுளுடைய நிலைகள் எல்லாம் தெரிந்துகிட்டு, எது சிறந்தது, எது உயர்ந்தது, எது நித்தியம் தெரிந்து, நீ அம்மயமாகலாம்னாரு. அம்மயம்னா நீ அதுவாக ஆகலாம்னாரு. அத்வைதம். நீ அது ஆகின்றாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி மயம் ஆயிட்டாரு. நானும் நீயும் ஒன்றென்று உரைத்த நல்கும் ஜோதியே. அது ஜோதி சொல்லுது. நீயும் நானும் ஒன்றுன்னு ஜோதி சொல்லுது. அருட்பெருஞ்சோதியே சொல்றாரு, "அப்பா நீ வேறு, நான் வேறு இல்ல. நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். ஏகனா ஆயிட்டோம்." அப்படின்னு. அப்ப மனிதன் அருட்பெருஞ்சோதி ஒளியாக மாறலாம். அப்படின்றது தான் அதனுடைய பொருள். அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மருட்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசுன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அருட்பெரும் ஜோதியாக ஆக முடியும். அப்படி ஆகிறது தான் தன்னை அறிதல். தன்னை அறிந்து நம்ம அருட்பெருஞ்சோதி ஆயிட்டாக்க நமக்கு வந்து அழிவில்லை. இங்க பூமியில நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் வந்து நித்திய வாழ்வு பெறலாம். இந்த ஆன்மா அதற்காகத்தான் இந்த உடம்புல இருக்குது. இதுதான் ஆன்ம விமோச்சனம்னு சொல்றது. ஆன்ம இன்பம் சொல்றது. ஆன்ம அறிவு, ஆத்மானந்தம் அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு மனிதனும் இந்த ஆத்மானந்தத்தை அனுபவித்து, அருட்பெருஞ்சோதி உலகத்தில் நித்திய வாழ்வு, பேரின்ப வாழ்வு, இப்படி உள்ள ஒரு வாழ்க்கை பெறுவதற்கு மனித உடம்பு தான் இதுக்கு ஆதாரமாக இருக்குது. அப்ப அந்த ஆதாரமான ஒரு உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த உடம்பை நம்ம வந்து விட்டுடக்கூடாது. இந்த உடம்பை நம்ம வந்து நல்லா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும். ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருந்தா தான் ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா, நம்ம இந்த ஜென்மத்தில சாத்தியம் இல்லாமல் போயிடும். அருளை பற்றி தெரியாமல் போய்ட்டா, இந்த ஜென்மம் எடுத்து பயனில்லாமல் போகும். ஆக மனித ஜென்மம் பயனாக அடைய வேண்டும் என்று நீங்களாம் கருதினால், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வந்து அருளை பெறுவதற்காக நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். மற்றதெல்லாம் அருள் புகுந்து நம்மளை வந்து ஆட்கொள்ளும். அதுவே நமக்கு தீட்சை வைக்கும். "பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம், பொய்யாத தெய்வம், இடர் செய்யாத தெய்வம். அந்நியம் அல்லாத தெய்வம், அறிவான தெய்வம், அவ்வறிவுக்கு அறிவாம் என் அன்பான தெய்வம்னு சொல்லுவார். செந்நிலையில் செம்பொருளாய் திகழ்கின்ற தெய்வம். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம்னு சொல்லுவார். ஆக நேரம் கருதி இந்த பாடலோடு நிறைவு செய்து, அடுத்த வாரம் உங்களுக்கு அடுத்த பாடல்களை மீண்டும் தொடர்வோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இறைவன் திருவருளை வேண்டி வணங்குகின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா
திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, அருளே சரணம் அருளே துணை. நன்றி, வணக்கம்.